சரி ஆண்டி, உங்களுக்கு வந்து நம்ம நீங்க உங்களோட டே டு டே குக்கிங் அதுல வந்து நீங்க உங்களோட மகாராஷ்டிரியன் டிஷஸ்லாம் நிறைய பண்ணுவீங்களா, இல்ல சவுத் இந்தியன் சாம்பார் குழம்பு ரசம் அந்த மாதிரியான டிஷஸ்லாம் நிறைய பண்ணுவீங்களா? போத் டிஷஸ் நீங்க பண்ணுவீங்க. ஐ மீன் அங்கிள் இல்ல நீங்க உங்க ஃபேமிலியா எது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? மோர் ஆஃப் லைக் மகாராஷ்டிரியன் டிஷஸ் இல்லனா வந்து நம்ம சாம்பார் இட்லி அந்த மாதிரி? எனக்கு ஆக்சுவலி காத்தாலே நமக்கு தோசை தான் இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்ல. நேத்துக்கு இட்லி தான். அது இவரது ஆக்சுவலி வி என்ஜாய். அண்ட் ஸ்பெஷலி சவுத் இந்தியன் அந்த சாம்பார். சாம்பார் இஸ் மை வீக்னஸ் தான். நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதுக்கு போனேன், முதல்ல ரசம் சாப்பிடுவேன் லைக் அப்படைசர், கடைசியில கூட திருப்பி ரசம் தான் சாப்பிடுவேன் லைக் டெசர்ட். அண்ட் அவங்க உங்களுடைய நெய்பர் இல்லையா, அவங்க வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ். ஸோ நீங்க சொல்லுங்க, இவங்களோட இன்ட்ராக்ட் பண்றச்சே நீங்க வந்து எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க எப்ப தெரிய வந்தது அண்ட் எப்படி நீங்க இன்ட்ராக்ட் பண்ண? 3 years முன்னாடி சென்னை வந்திருந்தேன். அப்போ சென்னை வந்த போது இந்த அங்கிள் வந்து he was like too friendly. இவரோட நான் தினமும் பேசுவேன், தினமும் கார்த்தால டிங் டாங் அவங்க வீட்டு பெல்ல எப்பவுமே ரெகுலரா அடிச்சுட்டே இருப்பேன். அதனாலதான் உங்களுக்கு டிங் டாங்ன்ற பேர் வந்தது. அண்ட் அங்கிள் இஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லி. ஐ மீன் வெரி ஃப்ரெண்ட்லி டு யூ. ஓகே. அண்ட் நீங்க எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல யூசுவலி என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் where do you go அண்ட் அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல ஜெனரலா எப்படி உங்களுடைய டைம் பாஸ் இருக்கும்? வீக்கெண்ட் நான் எப்பவுமே வீட்டில தான் இருக்கோம். சண்டே தான் நெவர் லைக் டு கோ அவுட் எனிவேர். நிஜமா நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். பட் சாட்டர்டே ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம ஒரு 5-4 ஃபேமிலிஸ் இருக்கு, அவரு கூட நாங்க வெளியில போவேன். சம்டைம்ஸ் வில் கோ டு சம் ரிசார்ட். இப்ப நம்மளுக்கு சித்திரை திருநாள் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா? ஸோ சித்திரை திருநாள்ல நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அண்ட் உங்களுடைய டே டு டே லைஃப் தவிர இந்த சித்திரை திருநாள் வந்து எப்படி வித்தியாசமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல நம்ம பஞ்சாங்கம்ல சைத்திர மாசம் இருக்கும், அதுல கூட அந்த உகாடி நம்ம இதுக்கு கூட அந்த பாடுவா மாதிரி இருக்கு. உங்க இதுல அந்த ராம ஜென்மம் இருக்கு, நம்ம இதுல கூட ராம ஜென்மம் இருக்கு, அதே தித்தியில இருக்கு. ஹனுமான் ஜெயந்தி நேத்திக்கு தான் ஆயிடுச்சு அந்த பௌர்ணிமா டேல. அதே மாதிரி நமக்கு சைத்திர மாசத்துல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். தட் இஸ் த பிகினிங் அந்த இயற்கை இருக்கு. அதனால இட் இஸ் த மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் இது இருக்கும். நாங்க மகாராஷ்டிரால வந்து சோ தூர் இருந்தா கூட நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. அதனால நமக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியவே இல்லை. அதனால அந்த ஃபீலிங்கே வராது நமக்கு. தட் we are away from our house. Okay. And it's like a far house from the house on Mali. So நீங்க சொல்லுங்க, as a neighbor நீங்க சித்திரை திருநாளை எப்படி ஃபேமிலிஸா டுகெதரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? See, my mother, grandmother எல்லாரும் நல்ல good food prepare பண்ணுவாங்க. Like neem flourல போட்டு ரசம், like different kind of food. So we'll have that food, we'll share the food with each other and we become integrated on this day. Like எங்க relatives எல்லாம் வருவாங்க. Like we play with, we rejoice the function entirely. This is like a new year. Like it's exactly a new year. And for us, for we the Tamil people, it is really really great. Okay, so நீங்க together families are together ஆவும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த occasion. That's absolutely good. And uncle நீங்க இந்த பிக்சர்ல வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலிஸுமே வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு occasion டுகெதரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆமா, அந்த இது ஒரு போட்டோகிராஃப் நாங்க எடுத்திருக்கேன் பர்பஸ்லி. நாங்க 2 families together, both the families together நாங்க இந்த ஃபெஸ்டிவல் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவேன். சோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஏன்னா நாங்க 2 பேரும் எவ்வளவு மிக்ஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் மகாராஷ்டிரன் தமிழ் மகாராஷ்டிரா அதுக்கு டிஃபரன்ஸ் ஆக்சுவலி இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவேன், எப்படி மிக்ஸ் பண்ணுவேன். நம்பி தான் இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை வேற ஒன்னும் இல்ல. வெரி ட்ரூ அங்கிள். That's so true that to hear from you. That's great. சொல்லுங்க அங்கிள். So you are basically an architect இல்லையா? ஆர்கிடெக்டா நீங்க வந்து சென்னையில எப்படி சக்சீட் ஆயிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது ஷேர் பண்ணிக்கோங்களேன் எங்களுக்காக. இல்ல நான் சக்சீட் ஆயிடுச்சு முக்கியமான காரணம் தானா, யாருமே எனக்கு அருண் பாதேகர் பேர்ல ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாரு. பி அருண் தான். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணேன். அடுத்தது நான் எப்பவுமே கிளைண்ட் கிட்ட எவ்வளவு மிக்ஸ் பண்ணிட்டு வித் ஃபேத் இது பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. மூணாவது அந்த ஈகோ இருக்கக்கூடாது. எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தா கூட நீங்க எப்பவுமே ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். ஆல்வேஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தா கூட. அதுக்கு அடுத்து நான் என்ன, எனக்கு ஒரு இன்பார்ன் சோஷியல்
சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எப்பவுமே ஆசை இருக்கும். அதனால நான் லயன்ஸ் கிளப் ஜாயின் பண்ணேன். தென் லாட் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம 60 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அது கூட நாங்கள் தமிழ் ட்ரெடிஷன் மாதிரி இங்கே வீட்டில் 60 கல்யாணம் செலிப்ரேட் பண்ண வித் ஹோபம் ஆல் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் டு கிரியேட் சம் செலிப்ரேஷன் அட்மாஸ்பியர் மாதிரி தான். அண்ட் வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப இது இருக்கு. தட் கல்கி பகவான் ஆந்திரால ஒரு கலியுகா விஷ்ணு அவதாரம் தேர் கால் இட்டு அவர் எல்லாம் கோயில்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் 70 years old, but still I got energy in the sense sometimes my hobby is acting. Stage acting also. ஆமாங்க. Wow. Suddin Shah was a Gandhi. Kamal Hassan sir as a Ram. Yeah. And I was Sardar Patel. I think இதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸ் எல்லாருமே வந்து அந்த அந்த சீனை நல்லாவே நல்லா இம்பார்ட்டண்டா நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் டு see this uncle. இன்னைக்கு சித்திரை திருநாள் நன்னாளான இன்னைக்கு வந்து நீங்க எப்படி காலையில இருந்து கோவிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி எப்படி நீங்க உங்களுடைய டேவை ஸ்பெண்ட் பண்றதா இருக்கீங்க ரெஸ்ட் ஆஃப் த டே? அண்ட் காலையில இருந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஆமா, காத்தாலே முதல்ல வீட்டுல பூஜா பண்ணிட்டு தென் இங்க பக்கத்துல கோயில் இருக்க சிவன் கோயில் அங்கே போயிட்டு அங்கிருந்த பாபா கோயில் பாபா ஆசீர்வாதம் எடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு தென் வில் விஷ் மிச்சாலா நேபருக்கு நம்மளுடைய டிங் டாங். ஆமா, டிங் டாங் இஸ் த ஃபர்ஸ்ட் மை ஃப்ரெண்ட். வித் a smile we have to take everybody's blessings and happiness and good wishes. Now ding dong will say something about us. And நான் இன்னைக்கு வந்து கார்த்தால எழுந்து இதே அங்கிளோட தான் சிவன் கோவில் பாபா கோவில் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனா யூ கேன் ஈட் வாட் எவர் யூ ஃபீல் லைக் ஈட்டிங். எல்லா அகேஷன்ஸ்க்கும் நமக்கு மெயினா இருக்கிறது வந்து சாப்பாடு. தட்ஸ் வாட் இஸ் आवर இந்தியன் கல்ச்சர். வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஈட்டிங். அண்ட் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் இப்போ டிஃபரெண்டா ஏதாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்வைட் பண்ணிருக்கேன். நாங்க எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர். எங்களுக்கும் வசந்தி சார்பாக உங்க எல்லாருக்குமே வந்து சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.